SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். மஹிந்தாவின் காலில் விழுவதற்காக கால்டன் இல்லத்தில் திரளும் மக்கள் கூட்டம். நாவலப்பிட்டியில் தீப்பிடித்து எரிந்த முச்சக்கர வண்டி. யாழ் போதனா வைத்தியசாலையில் கதிரியக்க பிரிவில் வைத்தியர்கள் பற்றாக்குறை, நோயாளர்கள் சிரம். மொரட்டுவையில் பேருந்து விபத்து, இளம் ஓட்டுநரின் மருத்துவ அறிக்கையில் வெளியான காரணம். மியன்மாரில் சைபர் குற்றத்திற்காக இலங்கையர்கள் ஆட்சேர்ப்பு. இஸ்ரேலின் தாக்குதலை பெயர் சொல்லாமல் கண்டித்த இலங்கை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை காண்பதற்காக தங்காலையில் அமைந்துள்ள அவரது கால்டன் இல்லத்தில் மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளார்கள். மஹிந்தாவின் சுகதுர்க்கம் குறித்து விசாரிப்பதற்காக தாம் வந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அத்துடன் நாட்டை காப்பாற்றிய மஹிந்தா மீது தாம் அன்பு செலுத்துவதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். மஹிந்தாவின் தங்காலை வீட்டுக்கு செல்லும் பலரும் அவரின் காலை தொட்டு வணங்கி ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்கின்றார்கள். இவ்வாறு இருக்க பல அரசியல்வாதிகளும் பிரபலங்களும் கூட மஹிந்த ராஜபக்சவை காண விரைகின்றார்கள். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜேவீர மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாவலப்பட்டி தேகிந்த வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டியொன்று திடீரென தீப்பிரிந்து எரிந்து சாம்பலாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முச்சக்கர வண்டியின் உரிமையாளர் நாவலப்பட்டி நெகிந்த பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின் மீண்டும் வீடு திரும்புகையில் இந்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு இந்த தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று நாவலப்பட்டி போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். முச்சக்கர வண்டியில் ஏற்பட்ட எரிபொருள் கசிவே தீ விபத்துக்கு காரணம் என்று நாவலப்பட்டி போலீசார் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கதிரியக்க பிரிவில் வைத்தியர்கள் பற்றாக்குறை நிலவுவதால் நோயாளர்கள் பல சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள். கதிரியக்க பிரிவில் பணியாற்றி வந்த வைத்தியர்கள் பதவி உயர்வு, இடமாற்றல் என வெளியேற்றப்பட்டமையினால் வைத்தியர்கள் பற்றாக்குறை நிலவுகிறது. இதனால் நோயாளர்கள் எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனர், MRI உள்ளிட்டவற்றை எடுப்பதற்கு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளார்கள். அவற்றை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் எடுப்பதற்கு நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய நிலைமை காணப்படுவதால் அதற்குள் நோயின் தீவிரம் அதிகரிப்பதாகவும் நோயாளர்கள் கவலை தெரிவிக்கின்றார்கள். சில நோயாளர்கள் தனியார் வைத்தியசாலையில் அவற்றை எடுப்பதற்காக பெருமளவு பணம் செலவு செய்கின்றார்கள். இதனால் யாழ் போதனா வைத்தியசாலையில் கதிரியக்க பிரிவில் வைத்திய பற்றாக்குறையை தீர்க்க உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நோயாளர்கள் கோரிக்கை விடுவித்துள்ளனர். மொரட்டுவ ராவதத்த பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் ஓட்டுநர் பலத்த காயமடைந்து பாணாந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மொரட்டுவ பேருந்து நிறுத்தும் இடத்துக்கு பயணிப்பதற்காக அனுமதி பெறுவதற்காக வந்த பேருந்து இன்று காலை விபத்தில் சிக்கிக்கொண்டது. மொரட்டுவ ரவவத்த பகுதியில் பேருந்து ஒன்று வீதியின் மத்தியிலிருந்து ஒரு பாரிய மரத்தில் மோதி வீதியை விட்டு விலகி மின்சாரண கடைக்கு முன்னால் உள்ள பெயர் பலகையில் மோதியதால் விபத்து ஏற்பட்டுள்ளது. பேருந்து 23 வயதுடைய நடத்துனரை ஓட்டிச் சென்றதாகவும் மருத்துவ அறிக்கையில் அவர் மது மற்றும் போதைப்பொருள் உட்கொண்டது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் மொரட்டுவ போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். மொரட்டுவ கொட்டாவை சாலை எண் 100 கொழும்பிலிருந்து காலி வீதி வழியாக மொரட்டுவ நோக்கி வந்து சென்று கொண்டிருந்த பேருந்து வீதியின் நடுவில் ஒரு மரத்தில் மோதி முன்னோக்கி சென்று தனியார் வகுப்புகள் நடைபெறும் இடதுபுறத்தில் உள்ள ஒரு கட்டிடத்தின் முன் உள்ள பெயர் பலகையிலும் மின்சார கடையிலும் மோதிக்கொண்டது. விபத்து நடந்த நேரத்தில் பேருந்து ஓட்டுநர் பேருந்திலிருந்து கீழே குறித்து மயிரலையில் உயிர் தப்பியுள்ளார். விபத்து நடந்த இடம் தனியார் வகுப்பு நடைபெற்றும் கட்டிடமாகும். மாணவர்கள் இருந்திருந்தால் பலர் காயமடைந்திருக்கலாம். காலையில் மாணவர்கள் இல்லாதால் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பேருந்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். மியான்மரில் சைபர் குற்றங்களுக்காக மேலும் 17 இலங்கையர்கள் வலுக்கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்யப்படுவது தொடர்பில் வெளியுறவு அமைச்சகம் வெளிப்படுத்தியுள்ளது. இவ்வாறு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட நபர்கள் சுற்றுலா விசாவில் வேலைக்காக மியான்மருக்கு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ள பகுதி மியான்மரில் உள்ள தாய்லாந்து எல்லைக்கு அருகில் அமைந்துள்ளது மற்றும் கூகுள் வரைபரப்பில் சைபர் கிராம் ஹேண்ட்ஸ் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மியாவடி நகரத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த பகுதியும் ஒரு பயங்கரவாத குழுவின் கட்டுப்பாட்டில் முழுமையாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக அந்த பகுதியில் சைபர் கிராமிக்காக அனுப்பப்பட்ட இலங்கையர்கள் குழு ஒன்று மிகுந்த முயற்சியால் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கணினித்துறையில் வேலை பெறும் நோக்கில் இந்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள் சுற்றுலா விசாவில் வெளிநாடு சென்றுள்ளார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. உலகச் செய்திகள். ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து டோஹாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து இலங்கை கட்டாருடன் தமது ஒற்றுமையை வெளிப்படுத்தியுள்ளது. இலங்கையில் பிரதி வெளியுறவு அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா கட்டாரின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுல்தான் பின் சாத் இன்று தொலைபேசியில் உரையாடினார். இந்நிலையில் அண்மைய தாக்குதல்கள் குறித்து இலங்கையின் கவலைகளை அவர் வெளிப்படுத்தியதாகவும் இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்களின் ஒற்றுமையை கட்டாருக்கு வெளிப்படுத்தியதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
இருப்பினும் வெளியுறவு அமைச்சின் அறிக்கையில் இஸ்ரேல் பற்றி எந்த குறிப்புகளும் தெரிவிக்கப்படவில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மஹிந்தாவின் காலில் விழுவதற்காக கால்டன் இல்லத்தில் திரளும் மக்கள் கூட்டம். நாவலப்பட்டியில் தீப்பிடித்து எரிந்த முச்சக்கர வண்டி. யாழ் போதனா வைத்தியசாலையில் கதிரியக்க பிரிவில் வைத்தியர்கள் பற்றாக்குறை, நோயாளர்கள் சிரம். மொரட்டுவையில் பேருந்து விபத்து, இளம் ஓட்டுநரின் மருத்துவ அறிக்கையில் வெளியான காரணம். மியன்மாரில் சைபர் குற்றத்திற்காக இலங்கையர்கள் ஆட்சேர்ப்பு. இஸ்ரேலின் தாக்குதலை பெயர் சொல்லாமல் கண்டித்த இலங்கை.